நாம் காண்கின்றோமே, இந்த திருமேனிதான் ஜேஷ்டாதேவியனுடைய திருமேனி. தாயவள் தைதூல வாகனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். கால்கள் முன்னே தொங்க வைத்து அமர்ந்து கொண்டு நமக்கு அபயஹஸ்தத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். தாயினுடைய வலதுகர பக்கத்திலே தைதூலத்தினுடைய தலை தெரிகிறது. இடது பக்கம் அந்த தாய் பவனி வருகின்ற பொழுது அவளுக்கு வெண்சாமரம் வீசுவதற்காக சவிதாதேவி அவருடைய தோழி அமர்ந்து கொண்டு தாய்க்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார். அத்தோடு இவர்களுடைய கொடி, காகத்தினுடைய கொடி, அங்கே காகம் அமர்ந்தவாறு பறந்து கொண்டிருப்பதாக ஐதீகம். ஆக காகம் பறக்க தைதூல மீதிலே தோழி சவிதாதேவி வெண்சாமரம் வீச இந்த புவனத்தை ஆளுகின்ற ஒரு திவ்ய திருமேனி. இந்த திருமேனியோடு நமக்கெல்லாம் அருள் தருவதற்காக தாய் தந்த ஒரு பொக்கிஷம் குலிகன். அந்த குலிகனை ரிஷப முகத்தோடு காண்கின்றோம். இது நிஜரூப தரிசனம். குறை தீர்க்கும் குலிகனை எண்ணி துதிப்போர்க்கு ஏது குறை இல்லை பூவுலகு. அத்துடன் முற்பிறவி வினைதன்னை தீர்த்து இப்பிறவியிலே நாம் படும் துயரத்தை மாற்றி தரும் வல்லமை கொண்ட மாயாதேவி மாந்தி. இந்த மாந்தியினுடைய திருவுருவம் காண கிடைக்காத ஒரு உருவம். எல்லோரும் ஒவ்வொரு விதமாக மாந்தியை பற்றி சொன்னாலும் மாந்தியனுடைய நிஜரூபமாக இங்கே தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கஷேத்திரம் எங்கே இருக்கிறது? திருக்கழுக்குன்றம் பக்கம் வீராபுரம் கிராமத்திலே குலிகன் மாந்தியோடு அமர்ந்து நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறாள். நம் விதிதீர, நம் குறைதீர, நம் கவலை மாற ஜேஷ்டாதேவியை வணங்குவோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.